சிறு வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மற்றும் புதுச்சேரி பிளாஸ்டிக் சங்கத்தினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன், தடை செய்யப்படாத பிளாஸ்டிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்வதாக வேதனை தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை, எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள், பறிமுதல் செய்கிறார்கள். இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள். அதே போல இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, தெருவில் காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா 9 மணிக்கே போய் நிற்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க. 500லேருந்து 5000 வரைக்கும் அபராதம் போடுறாங்க. உதாரணத்துக்கு மதுரை வாயலில் ஒரு 2 வீலர் பழுது பார்க்கக்கூடிய கடை, அது முன்னாடி 2 வீலர் நிப்பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு 2 வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. அது அவங்க சட்டத்திலே வராது, நீங்கள் கூட விசாரிக்கலாம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்போர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம்.